Hello friends, welcome to Centum Tutor PGTRB Commerce Unit 14. இந்த வீடியோவில் நம்ம ஷார்ட் நோட் ஆன் certain international organizations பற்றி பார்க்க போகிறோம். ஒரு கோஆப்ரேஷன் அலையன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இன்டர்நேஷ்னல் சேம்பர் ஆஃப் காமர்ஸ், குரூப் ஆஃப் 8 அதாவது G8, குரூப் ஆஃப் 20 G20, குரூப் ஆஃப் 4 G4. இந்த 4 டாபிக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வெரி ஷார்ட் நோட். இன்டர்நேஷ்னல் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் ICC, இன்டர்நேஷ்னல் சேம்பர் ஆஃப் காமர்ஸ், இது வந்து ஒரு வேர்ல்டு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். வேர்ல்டு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் இதுதான் வேர்ல்ட்லே உலகத்திலேயே லார்ஜஸ்டாகவும் அதிக ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன். லார்ஜஸ்ட் மோஸ்ட் ரெப்ரசன்டேட்டிவ் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் இன் தி வேர்ல்டு. இதுதான் இந்த இன்டர்நேஷ்னல் சேம்பர் ஆஃப் காமர்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா 45 மில்லியன் மெம்பர்ஸ் இருக்காங்க. அதாவது உலகம் பூரா இருக்கக்கூடிய 100 நாடுகளை சார்ந்த 4,50,00,000 மெம்பர்ஸ் இதில் இருக்காங்க, ரெப்ரசன்டேட்டிவ்ஸாக இருக்காங்க. எல்லாம் பிஸ்னஸ்மேன்ஸ். அப்போது 45 மில்லியன் அப்படின்றது 1 மில்லியன் அப்படின்னா 10 லட்சம். அப்போ 10 லட்சம்ன்றது 4,50,00,000 மெம்பர்ஸ் இருக்காங்க. அரௌண்ட் 100 கண்ட்ரீஸ். இதனுடைய சேர்மன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அஜய்பால் சிங் பங்கா. அஜய்பால் சிங் பங்கா தான் இதனுடைய சேர்மன். இதனுடைய செக்ரட்டரி ஜெனரல் வந்து ஜான் WH டென்டன் AO. இவர் தான் ஜெனரல் செக்ரட்டரியாக இப்போ ஆக்ட் பண்ணிகிட்ருக்காரு. இந்த இன்டர்நேஷ்னல் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் ICC, இன்டர்நேஷ்னல் சேம்பர் ஆஃப் காமர்ஸ், இதுதான் இட் இஸ் அ ஃபஸ்ட் ஆர்கனைசேஷன் கிராண்டட் ஜெனரல் கன்சல்டேட்டிவ் ஸ்டேட்டஸ் வித் யுனைடெட் நேஷன்ஸ் எக்கனாமிக் அண்ட் சோசியல் கவுன்சில் அண்ட் UN அப்சர்வர் ஸ்டேட்டஸ். இது பார்த்திங்கன்னா இந்த ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷன். ICCன்றது இன்டர்நேஷ்னல் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அப்படின்றது ஒரு NGO, நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். இந்த ஆர்கனைசேஷன் தான் உலகத்திலே ஃபஸ்ட்டு இவங்களுக்கு வந்து ஒரு கன்சல்டேட்டிவ் ஸ்டேட்டஸ் கொடுத்தாங்க. கலந்து ஆலோசிக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டஸ் கொடுத்தாங்க. இவங்க கூட கலந்து ஆலோசிப்பாங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ் எக்கனாமிக் அண்ட் சோசியல் கவுன்சில். இவங்க வந்து ஒரு யுனைடெட் நேஷன்ஸோடைய ஒரு பார்ட்டு, ஒரு ஆர்கன். யுனைடெட் நேஷன்ஸ் எக்கனாமிக் அண்டு சோசியல் கவுன்சில் இவங்க ஒரு கன்சல்டேட்டிவ் ஸ்டேட்டஸ் வந்து ICCக்கு கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் யுனைடெட் நேஷன்ஸோடைய அசம்பிளியில் ஒரு அப்சர்வர் ஸ்டேட்டஸ், பார்வையாளர் ஸ்டேட்டஸும் இந்த இன்டர்நேஷ்னல் சேம்பர் ஆஃப் காமர்ஸுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ உலகத்திலே ஒரு ஆர்கனைசேஷனுக்கு, ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் கிடைச்ச மிகப்பெரிய ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் இது. இதோடைய மெயின் ஆக்டிவிட்டீஸ், இந்த இன்டர்நேஷ்னல் சேம்பர் ஆஃப் காமர்ஸோடைய மெயின் ஆக்டிவிட்டி வந்து 3 ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ரூல் செட்டிங், அதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், ரூல் செட்டிங், டிஸ்பியூட் ரெசல்யூஷன், பிரச்சனைகளை தீர்த்தல், பாலிசி அட்வொகேசி. அட்வொகேசி அப்படின்றது வந்துட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா வக்காலத்து. இங்கே வந்து பாலிசி அட்வொகேசினா, இங்கே இந்த அட்வொகேசி அப்படின்ற இந்த இடத்துல ஒரு மீனிங் வந்து வலிமை கொடுத்தல், அதுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கறது, அந்த பாலிசிக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கறது, அவங்களுடைய கொள்கைகளுக்கு ஒரு வலிமை கொடுக்கறது தான் இங்களுடைய மெயின் ஆக்டிவிட்டி. அப்போ அந்த ICC இன்டர்நேஷ்னல் சேம்பர் ஆஃப் காமர்ஸுடைய மெயின் ஆக்டிவிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ரூல் செட்டிங், டிஸ்பியூட் ரெசல்யூஷன், பாலிசி அட்வொகேசி. இந்த ஆர்கனைசேஷன், அதாவது இன்டர்நேஷ்னல் சேம்பர் ஆஃப் காமர்ஸ், இந்த காமர்ஸுடைய இந்த சேம்பர் வந்து யார் கூட அஃபிலியேட்டடாக இருக்குது, யார் கூட இணைப்பு பெற்றிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நிறைய ஆர்கனைசேஷன், இந்த வேர்ல்டு லெவல் ஆர்கனைசேஷன் கூட இணைப்பு பெற்றிருக்கு, அஃபிலியேட் ஆகிருக்கும். அதில் பிரதானமாக ரொம்ப முக்கியமாக பார்க்க போனால் பெரிய ஆர்கனைசேஷன், வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், வேர்ல்டு கஸ்டம்ஸ் ஆர்கனைசேஷன், யுனைடெட் நேஷன், குரூப் ஆஃப் 20 G20, இந்த மாதிரி பெரிய ஆர்கனைசேஷன் கூட, பெரிய அலையன்ஸ் கூட எல்லாம் இவங்க அஃபிலியேட் ஆகியிருக்காங்க. இது வந்து எப்போது உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது 1919 தான் இந்த இன்டர்நேஷ்னல் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் உருவாக்கப்பட்டது. இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு கேட்டால் பாரிஸில், அதாவது ஃப்ரான்ஸில்.
பாரிஸில் தான் இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. இது என்ன டைப் அப்படின்போது ஏற்கனவே பார்த்தோம், இது என்ஜிஓ, அதாவது நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷனாக அரசு சாராத ஒரு அமைப்பு. இது மெயினாக வந்து நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனாக இருக்கும். லாபம் ஈட்டுவதை நோக்கமாக கொள்ளாத ஒரு அமைப்பாக இருக்கிறது தான் இந்த என்ஜிஓ, நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் சொல்லுவோம். அது மாதிரி தான் இந்த இன்டர்நேஷ்னல் சேம்பர் ஆஃப் காமர்ஸும் ஒரு என்ஜிஓ. இதோடைய பர்பஸ், எதுக்காக இந்த இன்டர்நேஷ்னல் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் ஆப்ரேட் பண்ணுது, செயல்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது இதோட பர்பஸ் பார்க்கும்போது எனேபிள் பிஸ்னஸ் வேர்ல்டு வைடு, உலகளாவிய ஒரு வியாபாரத்துக்கு வழிவகுத்தல், அதன் மூலமாக செக்யூர் பீஸ், அமைதியை உருவாக்குதல், ப்ராஸ்பரிட்டி, வளமை, அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஆல், எல்லாருக்கும் வாய்ப்பளித்தல். இதுதான் இதனுடைய முக்கியமான நோக்கமாக இருக்குது. இந்த இன்டர்நேஷ்னல் சேம்பர் ஆஃப் காமர்ஸோடைய பர்பஸ் அப்படின்போது எனேபிள் பிஸ்னஸ் வேர்ல்டு வைடு, உலகம் பூராவும் வியாபாரத்தை எனேபிள் பண்ணுறது. எதன் மூலமானு கேட்டால் டு செக்யூர் பீஸ், அது அமைதியை உருவாக்குதல், ப்ராஸ்பெரிட்டி, வளமையை உருவாக்குதல், அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஆல், எல்லாருக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தல். இதுதான் இதனுடைய பர்பஸ். அடுத்து குரூப் ஆஃப் 8. குரூப் ஆஃப் 8 அப்படின்னு பார்க்கும்பொழுது G8 அப்படின்வோம், ஷார்ட்டாக வந்து G8 அப்படின்வோம். அதாவது G8ன்றது 8 நாடுகளுடைய ஒரு கூட்டமைப்பு, ஒரு குரூப், ஒரு குழு, 8 நாடுகளுடைய குழு. அந்த 8 நாடுகள் எதெல்லாம் பார்க்கும்போது கனடா, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, இட்டாலி, ஜப்பான், ரஷ்யா, யுனைடெட் கிங்டம் அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, யுஎஸ். இந்த 8 நாடுகளை தான் நம்ம குரூப் ஆஃப் 8 அப்படி G8 அப்படின்னு சொல்கிறோம். இதில் அந்த ரஷ்யா நாடை வந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. சஸ்பெண்ட் பண்ணாங்க, பின்ன வித்ட்ரா பண்ணிருச்சு. அதாவது சஸ்பெண்ட் பண்ணாங்க இவங்க G8 நாடுகள்லாம் ஒன்றா கூடி அந்த ரஷ்யாவை வந்து அதுலேருந்து சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க, இடை நீக்கம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ரஷ்யாவே என்ன பண்ணிச்சுன்னா இந்த குரூப்லேருந்து விலகி போயிருக்கு. இது வந்து ஒரு இன்டர் கவர்மெண்டல் ஃபாரம். இது அதாவது இன்டர் கவர்மெண்டல் ஃபாரம் என்பது இந்த நாடுகளுடைய அரசாங்கத்துக்கிடையான ஒரு அமைப்பு, இது இந்த G8 என்ற ஒரு அமைப்பு வந்து எப்போத்துலேருந்துன்னா 1994 2014 வரைக்கும் இது G8 அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கு முன்னாலேயும் G8 கிடையாது, அதுக்கு பின்னாலும் G8 கிடையாது. என்னன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த 1994 2014 வரைக்கும் தான் இந்த G8, 8 நாடுகளுடைய கூட்டமைப்பு. இது ஆக்சுவலி இந்த ஃபாரம், இந்த அமைப்பு, இந்த இன்டர் கவர்மெண்டல் ஃபாரம், அரசாங்கத்துக்கு இடையான ஒரு அமைப்பு எப்போ ஒரிஜினேட் ஆகிருக்கு, எப்போ உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா 1975 சப்மிட்டில் 1975 ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு. அதாவது 1975 ஃப்ரான்ஸ் வந்து இதை ஹாஸ்ட் பண்ணிச்சு. இந்த மீட்டிங்கை 1975 மீட்டிங்கில் ஃப்ரான்ஸில் நடந்துச்சு. அந்த மீட்டிங்கில் தான் இந்த குரூப் ஆஃப் கண்ட்ரீஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து கிரியேட் ஆச்சு. ஸ்டார்டிங்கில் இது உருவாக்கப்படும் போது 1975 சப்மிட் வந்து ஃப்ரான்ஸில் நடக்கும்போது இந்த கமிட்டி வந்து G6 தான் இருந்துச்சு. குரூப் ஆஃப் 6 கண்ட்ரீஸ் தான் இருந்துச்சு, 6 கவர்மெண்ட்ஸ். எதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, இட்டாலி, ஜப்பான், யுனைடெட் கிங்டம், யுனைடெட் ஸ்டேட்ஸ். இந்த 6 நாடுகள் மட்டும்தான் இருந்துச்சு 1975. இந்த 1975 ஃப்ரான்ஸில் நடந்த இந்த சப்மிட்டில் வரும் 6 நாடுகள் மட்டும்தான் இணைஞ்சு G6 அப்படின்ற ஒரு அமைப்பு தான் உருவாச்சு, குரூப் ஆஃப் 6 கண்ட்ரீஸ்னு. ஆனால் 1976 நெக்ஸ்ட் இயரே என்னென்னா கனடாவை வந்து ஒன் மோர் கண்ட்ரியாக இதில் இந்த குரூப்பில் ஆட் பண்ணிட்டாங்க. தட் இஸ் கால் G7. அதுக்கப்புறம் G7 ஆச்சு. அதேமாதிரி 1997 ரஷ்யாவை வந்து ஆட் பண்ணோன்னு இந்த குரூப்புக்கு பேர் G8. அதான் நம்ம சொல்லக்கூடிய G8 அப்படின்ற ஒரு குரூப் ஆஃப் கண்ட்ரீஸ், 8 கண்ட்ரியோட குரூப். 1976 முன்னால் அது ஆக்சுவலி உருவாக்கப்படும் பொழுது 1975 சப்மிட்டில் வந்து இது ஒரிஜினேட் ஆகும்போது ஒன்லி 6 கண்ட்ரி தான் இருந்துச்சு. 1976 கனடாவை வந்து 7வது நாடாக சேர்த்திட்டாங்க. அப்போ G7 மாறிச்சு. 1997 வந்து ரஷ்யாவை வந்து ஆட் பண்ணதும் இந்த குரூப்பை வந்து G8, குரூப் ஆஃப் 8 கண்ட்ரீஸ் அப்படின்ற ஒரு அமைப்பாக இருந்துச்சு. இது வந்து ஆக்சுவலி மார்ச் 2014
ரஷ்யாவை வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அவசரமாக கூடி மார்ச் 2014 2014 மற்ற நாடுகள் எல்லாம் இந்த G8 இருக்கக்கூடிய மற்ற 7 நாடுகள் கூடி ரஷ்யாவை வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, இடைநீக்கம் பண்ணிட்டாங்க. எதுக்காக, என்ன காரணத்துக்காக இந்த இடைநீக்கம் பண்ணியிருக்காங்க கேட்டிங்கன்னா, அனெக்சேஷன் ஆஃப் கிரீமியா அப்படின்னா அனெக்சேஷன் அப்படின்றது கூட இணைத்தல். எதை இணைச்சிட்டாங்கன்னா கிரீமியா, அதாவது உக்ரைன் நாடு ரஷ்யாவிலேருந்து பிரிந்து போன நாடு. அது அந்த பிரிந்து போன நாட்டில் ஒரு பாகம் வந்து அந்த உக்ரைனுடைய ஒரு பாகம் தான் கிரீமியான்ற ஒரு பகுதி. அது வந்து கிரீமியான்ற பகுதி வந்து அவங்க சொந்தமாக தன்னை அந்த உக்ரைன்லேருந்து விடுவிச்சிட்டாங்க. ரஷ்ய படைகள் வந்து அந்த இடத்த வந்து என்ன பண்ணிட்டாங்க கேட்டால், அவங்களுக்கு சப்போர்ட்டாக உக்ரைனுக்கு எதிராக அந்த இடத்த ஆக்கிரமிப்பிச்சிட்டாங்க, தன்னோட இணைச்சிட்டாங்க. கிரீமியாவை வந்து தன்னோட இணைச்சிட்டாங்க. அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து உலக நாடுகள் என்ன செஞ்சாங்க, ஒன்றா இணைஞ்சு ரஷ்யாவுக்கு எதிராக எதிர்ப்பு குரலை எழுப்பினால இந்த G8 அமைப்பில் உள்ள மற்ற 7 நாடுகள் கூடி ரஷ்யாவை வந்து 2014 மார்ச்சில் வந்து அந்த அமைப்பிலேருந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் 1917 ரஷ்யா என்ன அனௌன்ஸ் பண்ணிச்சுன்னா, பர்மனெண்ட்டாக அந்த G8லேருந்து விலகிடுறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. அதனால் அதுக்கப்புறம் திருப்பியும் G7 ஆச்சு. அதனால் சொன்னாங்க 2014 வரைக்கும் தான் G8. அதாவது நான் சொல்லும்போது G8 கண்ட்ரி வந்து 1975 உருவாக்கப்பட்டுச்சு. இருந்தாலும் G8 அப்படின்னு வர்றது வந்துட்டு எப்போன்னா 1994க்கு அப்புறம் தான். ரஷ்யாவை ஆட் பண்ணுறதுக்காக பேச்சுவார்த்தை நடந்தபோது G8 வருது. 1994லேருந்து 2014 வரைக்கும் தான். ஏன்னா 2014 வந்து அதுக்கப்புறம் அந்த பிரச்சனைக்கு அப்புறம், அதாவது இந்த உக்ரைன் பிரச்சனைக்கு அப்புறம் ரஷ்யாவை விலக்கிட்டாங்க, சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் 2017 ரஷ்யா என்ன பண்ணால் பர்மனெண்ட்டாக இந்த அமைப்பிலேருந்து விலகிருச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா யூரோப்பியன் யூனியனை வந்து 1980 இந்த யூரோப்பியன் யூனியனை இந்த G8 ஒரு ரெப்ரசன்டேட்டடாக சேர்த்திக்கிட்டாங்க, பார்ட்டிசிபெண்ட்டாக சேர்த்திக்கிட்டாங்க. பட் இதில் நம்பர் ஆக்கலை, நான் நியூமரேட்டட் பார்ட்டிசிபெண்ட் சொல்லலாம், நான் நியூமரேட்டட் பார்ட்டிசிபெண்ட். இப்போ வந்து மற்றவங்கள G1 அதாவது G8 அப்படின்னா 8 நாடுகளின் கூட்டமைப்பு, 8ன்ற ஒரு எண்ணிக்கையில் வருது. ஆனால் இந்த யூரோப்பியன் யூனியன் அந்த எண்ணிக்கையில் சேர்த்தலை. அப்படி சேர்க்காமல் ஒரு ரெப்ரசன்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, பார்ட்டிசிபெண்ட்டாக இருந்தாங்க. இந்த பல காலமாக வந்து அந்த யூரோப்பியன் யூனியன் வந்து என்ன பண்ணலன்னு கேட்டிங்கன்னா, இந்த சப்மிட்டை நடத்தவே கிடையாது. ஆனால் வந்து 40வது சம்மிட்டை 40th சம்மிட்டை வந்துட்டு இந்த யூரோப்பியன் யூனியனுடைய 40வது சம்மிட்டை வந்து யார் நடத்தினாங்க கேட்டிங்கன்னா, இந்த யூரோப்பியன் யூனியன் நடத்தினாங்க. அதை யூரோப்பியன் யூனியன் தலைமை தாங்கி சேர் சப்மிட், அவங்க தலைமை தாங்கி 40வது சம்மிட் நடத்தினாங்க. இந்த G8 நேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி உலக ஜிடிபியில், க்ரோஸ் டொமஸ்டிக் ப்ராடக்டில் இன்றைக்கி உலக ஜிடிபியில் வந்துட்டு 40.9% இந்த 8 கண்ட்ரி கையில், இப்போ பார்த்திங்கன்னா 7 கண்ட்ரி கையில் தான் இருக்குது. அதாவது சிம்பிளாக சொல்லப்போனால் வெல்த்தி நேஷன்ஸு, ரொம்ப அதாவது பொருளாதாரத்தில் பல மடங்கு வளர்ந்த நாடுகள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உலக பொருளாதாரத்தில் பார்த்திங்கன்னா 195 நாடுகளுக்கு மேலே இருக்குது. அதில் வந்துட்டு இந்த 8 நாடுகள் மட்டுமே இந்த உலக ஜிடிபியில் வந்து 40.9% வச்சுருக்காங்கன்னா எந்த அளவுக்கு இவங்க வந்து வெல்த்தியாக இருப்பாங்க அப்படின்றது இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இந்த 2005 வந்துட்டு யுனைடெட் கிங்டம் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா ஒரு இனிஷியேட் எடுத்தாங்க, ஒரு முன்மொழிஞ்சாங்க. அவங்க வந்து ஒரு இனிஷியேஷன் எடுத்தாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வெல்த்தியாக இருக்கக்கூடிய கண்ட்ரி இல்லாமல் இன்றைக்கி லீடிங்காக இருக்கக்கூடிய எமர்ஜிங் மார்க்கெட், வளரக்கூடிய சந்தைகளை சேர்த்து ஒரு 5 நாடுகளை கூட சேர்த்து G8+5 அப்படின்ற ஒரு அமைப்பு உருவாக்குறதுக்காக பார்த்தாங்க. +5 இந்த வளர்ந்த நாடுகளான, அதாவது பெருவாரியாக வளர்ந்த நாடுகளான G8ம் 5 நாடுகளையும் சேர்த்து G8+5 அப்படின்னாங்க. அதாவது அந்த 5 நாடுகள் இதெல்லாம் பார்க்கும்போது பிரேசில், சைனா, இந்தியா, மெக்சிகோ, சவுத் ஆஃப்ரிக்கா, இந்த 5 வளரக்கூடிய எமர்ஜிங் மார்க்கெட்டையும் இதில் சேர்க்கறதுக்கான முன் எடுப்பை யூகே கவர்மெண்ட் பண்ணாங்க. பட் அது வந்து ஷார்ட் லீவ்டு, குறைந்த காலத்துக்கு மட்டும்தான் அது நிலவில் இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த G8 அப்படின்றது ஒரு அமைப்பு வந்து உலகத்தில் உருவாக்கப்பட்டதே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மெயின் எக்கனாமிக் கவுன்சில் ஆஃப் வெல்த்தி நேஷன்ஸ் தான். வளமான நாடுகளுடைய ஒரு எக்கனாமிக் கவுன்சிலாக
அப்படி இது மட்டும்தான் இந்த G8 உருவாக்கப்பட்டது. அதனால் இந்த வளரக்கூடிய நாடுகளான இந்தியா, சைனா, பிரேசில், மெக்சிகோ, சவுத் ஆஃப்ரிக்காவை அவங்க சேர்த்த விரும்பலை. 2005 பட் எடுத்தாங்க, பட் சேர்த்தலை. இனி குரூப் ஆஃப் 20 பார்க்கலாம். நம்ம குரூப் ஆஃப் 88 பார்த்தோம், குரூப் ஆஃப் 8 பார்த்தோம். இப்போ குரூப் ஆஃப் 20 20 நாடுகளுடைய கூட்டமைப்பு அப்படின்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இது ஒரு இன்டர் கவர்மெண்டல் ஃபாரம் தான், அரசாங்கத்துக்கு இடையான ஒரு அமைப்பு தான். இதில் 19 நாடுகள் G20ன்னு பார்த்தோம். அதில் 19 நாடுகள் 19 கண்ட்ரீஸும் ஒரு யூரோப்பியன் யூனியனும் சேர்ந்து தான் G20. ஏன்னா யூரோப்பியன் யூனியன் அப்படின்றது 27 நாடுகளுடைய கூட்டமைப்புன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அப்போ அதெல்லாம் சேர்த்து ஒரு யூரோப்பியன் யூனியனும் 19 நாடுகளும் சேர்ந்து உருவாக்கப்பட்டது தான் இந்த குரூப் ஆஃப் 20 G20ன்ற ஒரு அமைப்பு. இதோடைய ஃபவுண்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி இது குரூப் ஆஃப் 7. நம்ம பார்த்தோம் குரூப் ஆஃப் 8, அதில் ரஷ்யா விலகிருச்சு. குரூப் ஆஃப் 7 இவங்கள தான் ஆக்சுவலி இந்த இந்தியா, சைனா மாதிரி எமர்ஜிங் மார்க்கெட் இருக்கக்கூடிய கண்ட்ரியை வந்து அதில் சேர்த்ததுக்கான இனிஷியேஷனை யுனைடெட் கிங்டம் எடுத்தாங்க 2005. ஆனால் அது வந்து சேர்த்தலை. ஏன்னா மற்ற கண்ட்ரிகள் வந்து அதை விரும்பலை. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த G8 அப்படின்ற ஒரு அமைப்பே வந்து வெல்த்தி நேஷனோட ஒரு அமைப்பாக இருந்துச்சு. அதனால் அது G20 அப்படின்னு உருவாக்கப்பட்டது. G20 உருவாக்குனதே இந்த குரூப் ஆஃப் 7 தான். அந்த குரூப் ஆஃப் 7ல் இருக்க நாடுகளும் இருக்கும், மற்ற நாடுகளையும் சேர்த்துக்கிட்டாங்க. இந்த எமர்ஜிங் கண்ட்ரியும் சேர்த்து G20 அப்படின்னு மாற்றிட்டாங்க. அப்போ இதோட ஃபவுண்டர் வந்து குரூப் ஆஃப் 7 தான். எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது 26 செப்டம்பர் 1999 இந்த G20 உருவாக்குனாங்க. இதோடைய தொடக்க மீட்டிங், இனாகுரல் மீட்டிங் வந்து எங்கே நடந்துச்சுன்னா பெர்லினில், அதாவது ஜெர்மனியில் தான் இதோடைய இனாகுரல் மீட்டிங் நடந்துச்சு. இதோடைய ஃபஸ்ட்டு சேர்மன் யாருன்னு பார்க்கும்போது பவுல் மார்டின். இவர் வந்து கனடாவுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர். இப்போதைய சேர்மன், இப்போ ப்ரெசன்ட் சேர்மன் யாருன்னு பார்க்கும்போது மரியோ டிராகின்றது 2021 அவர் வந்து சேர்மனாக பதவியேற்றார். இவர் இட்டாலியன். எதுக்காக இந்த குரூப் ஆஃப் 20 உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஒர்க்ஸ் டு அட்ரஸ் மேஜர் இஷ்யூஸ் ரிலேட்டட் டு தி குளோபல் எக்கனாமி சச் as இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, climate change mitigation and sustainable development. அதுக்காக தான். அதாவது இந்த மேஜர் இஷ்யூஸ் இட் ஒர்க்ஸ் டு அட்ரஸ், இதை வந்து அட்ரஸ் பண்ணும், உலக நாடுகள்கிட்ட எடுத்து உரைக்கும். எதை பற்றினா முக்கியமான பிரச்சனைகளை எடுத்து உரைக்கும். எந்த முக்கியமான பிரச்சனைகள், எதுடன் தொடர்புடைய முக்கியமான பிரச்சனைகள் அப்படின்னு பார்க்கும்போது குளோபல் எக்கனாமி, உலக பொருளாதாரம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல், அதாவது உலக பொருளாதாரம் குளோபல் எக்கனாமின் போது அந்த குளோபல் எக்கனாமியில் எதை பற்றி, இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, உலகளாவிய நிதி நிலைத்தன்மை அப்படின்னு சொல்லலாம். ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியை பற்றி சொல்கிறதுக்கும் climate change mitigation, climate change பற்றி இதுதான் அதிகமான எதிர்ப்பு. இந்த G20 எங்கெல்லாம் நடக்குதோ அங்கே வந்து என்னங்கன்னா இந்த சமூக ஆர்வலர்கள், உலகத்தை இந்த சமூக ஆர்வலர்கள்னுவோம், அதாவது உலகத்தினுடைய என்வாரான்மெண்ட்டை பாதுகாக்கிறதுக்காக அவங்க எப்போதும் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருப்பாங்க. அதில் வந்து மெயினாக இது வந்து இந்த climate change mitigation தான். மிட்டிகேஷன் அப்படி, அதாவது climate change mitigation அப்படின்போது இந்த மிட்டிகேஷன் அப்படின்றது என்ன அப்படி பார்த்தா குறைத்தல், climate change பிரச்சனையை குறைக்கிறது. அதேமாதிரி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், சஸ்டைனபிள்னா நிலையான வளர்ச்சி, சஸ்டைனபிள்னா நிலையான, டெவலப்மெண்ட்னா வளர்ச்சி, சஸ்டைனபிள் வளர்ச்சி. இந்த உலக பொருளாதாரம் வந்து நிலையான வளர்ச்சி அடைகிறதுக்காக ஒர்க் பண்ணுறது. இதுதான் இதோட G20 ஒரு ஆப்ஜெக்டிவாக இருக்குது. அடுத்து குரூப் ஆஃப் 4. இந்த குரூப் ஆஃப் 4 ஆக்சுவலி இதில் வர வேண்டியதில்லை. இது நம்ம ஆல்ரெடி படித்த இன்டர்நேஷ்னல் சேம்பர் ஆஃப் காமர்ஸும் இந்த G8 அதுக்கப்புறம் G7 ஆயிடுச்சு. அதேமாதிரி G20 இதெல்லாமே எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னா இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். இது உலக பொருளாதாரத்தை வளர்த்துறதுக்காகவும் இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவுறதுக்காகவும் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் இதில் உதவுறதுக்காகவும் தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பாக தான் இருந்துச்சு. இந்த G4 அப்படி கிடையாது. G4ன்றது என்டையர்லி டிஃப்ரெண்ட். பட் இது கூட இதுக்கு சம்மந்தமாகவே இருக்கட்டும், G8 G20 வரும்போது G4 கூட இதிலே இருக்கட்டும்னு சொல்லி தான் நான் எடுத்திருக்கேன். இது ஒரு ஜெனரல் நாலேஜாக தான் படிக்க முடியும். இந்த G4 நாடுகள் அப்படின்றது வந்து யாரெல்லாம்னு கேட்டிங்கன்னா பிரேசில், ஜெர்மனி, இந்தியா, ஜப்பான். இந்த நாடுகளுடைய ஒரு கூட்டமைப்பு தான் இந்த G4 குரூப் ஆஃப் 4 அப்படின்னு சொல்கிறோம். பிரேசில், ஜெர்மனி, இந்தியா, ஜப்பான்.
எதுக்காக இந்த நாடுகள், இந்த 4 நாடுகள் ஒன்றா சேர்ந்துருக்குன்னா அவங்களுடைய ஒரு பொதுவான உத்தேசம் இருக்குது. என்ன உத்தேசம் அப்படின்னு பார்க்கும்போது சப்போர்ட் ஈச் அதர் பிட்ஸ். ஒருத்தர் என்ன பண்ணணும், ஹெல்ப் பண்ணுறது, சப்போர்ட் பண்ணணும். எதுக்காக சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சிலில் பெர்மனெண்ட் சீட்டு வாங்குறதுக்காக, நிரந்தரமான உறுப்பினர் அந்தஸ்தை பெறுவதற்காக இந்த யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சிலில், பாதுகாப்பு சபையில், அதாவது ஐக்கிய நாட்டு சபையினுடைய பாதுகாப்பு அவையில் பர்மனெண்ட் மெம்பராக ஆகிறதுக்காக, அதாவது வீட்டோ பவர் பெறுவதற்காக இந்த நாடுகளும் ஒன்று நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு உருவாக்குனாங்க. அந்த அமைப்பு பேர் தான் குரூப் ஆஃப் 4 அப்படின்னு சொல்லுவாங்க, வீட்டோ பவர். இப்போ பார்த்தீங்கன்னா 5 நாடுகளுக்கு மட்டும்தான் அந்த வீட்டோ பவர் இருக்குது. அவங்க மட்டும்தான் இந்த செக்யூரிட்டி கவுன்சிலில் பர்மனெண்ட் மெம்பராக இருப்பாங்க, 5 பேரும். யுனைடெட் ஸ்டேட்ஸும், யுனைடெட் கிங்டம், ஃப்ரான்ஸ், அதே மாதிரி சைனா, இவங்களாம் வந்துட்டு பெர்மனெண்ட் மெம்பர். ரஷ்யா, 5 நாடுகள். இந்த 5 நாடுகள் வந்து பெர்மனெண்ட் மெம்பர், அவங்களுக்கு வீட்டோ பவர் இருக்குது. அவங்க அந்த 5 நாடுகளை ஏதாவது ஒரு நாடு எதிர்த்தாலும் அது நடைமுறைப்படுத்த முடியாது. 5 பேரும் ஒன்றா ஒத்துக்கணும், யுனானிமஸாக ஒத்துக்கிட்டால் மட்டும்தான் எதுவுமே செயல்முறைப்படுத்த முடியும். ஆனால் அந்த 5 நாடுகள், அதாவது அமெரிக்கா, கிரேட் பிரிட்டன், சைனா, ஃப்ரான்ஸ், ரஷ்யா, இந்த 5 நாடுகள் மட்டும்தான் தொடங்கப்பட்டதிலிருந்து இன்றைக்கி வரைக்கும் நம்மளுக்கு ஆக்சுவலி நம்மளுக்கு வந்த வாய்ப்பை தான் நம்ம சைனாவை விட்டு கொடுத்துட்டோம். ஆக்சுவலி நம்ம இப்போ போராடிட்டுருக்கோம் அந்த பெர்மனெண்ட் மெம்பர்ஷிப் வாங்குறதுக்காக. மீதி ஒரு 15 நாடுகள் 5 நாடுகள் பர்மனெண்ட்டாக இருப்பாங்க செக்யூரிட்டி கவுன்சிலில். ஒரு 15 நாடுகள் ஒவ்வொரு ஏரியாவுக்கு ரெப்ரசன்ட் பண்ணி ரொட்டேஷனல் பேஸில் ஓட்டெடுப்பின் அடிப்படையில் செலக்ட் ஆவாங்க. இப்போ இந்தியா 2 ஆண்டுகள், அது 2 ஆண்டு டேர்ம் மட்டும் தான் கிடைக்கும். இப்போ இந்தியாவும் இந்த செக்யூரிட்டி கவுன்சிலில் அந்த மெம்பராக இப்போ இருக்குது. இந்த 2 இயர்ஸ்க்கு இருக்கும். அடுத்த 2 இயர்ஸ்க்கு வேறு கண்ட்ரி வரும், ஓட்டெடுப்பு மூலமாக எடுப்பாங்க. அதில் நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் நம்மளை சப்போர்ட் பண்ணுவோம். ஏஷியன் கண்ட்ரிஸு, ஓஷியா கண்ட்ரிஸ் இங்கே இவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம பர்மனெண்ட் மெம்பரில் அந்த 2 இயர் மெம்பராக மாற முடியும். இது வரைக்கும் 4 தடவை நம்ம இந்த மாதிரி டெம்பரரி மெம்பராக இருந்துட்டோம். ஆனால் பெர்மனெண்ட் மெம்பரை நம்மளுக்கு கொடுக்கணும். இந்த யுனைடெட் நேஷன்ஸில் அன்றைக்கி இருந்த மாதிரிலாம் இன்றைக்கி கண்ட்ரியோடைய நம்பர்ஸ் மாறிடுச்சு, இன்றைக்கி சிச்சுவேஷன் மாறிடுச்சு. உலகத்திலே இன்றைக்கி பெரிய ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அப்படின் போது இந்தியாவெல்லாம் இருக்குது. அதனால் இந்தியா மாதிரி கண்ட்ரியெல்லாம் இதில் உட்படுத்தி ஒரு ஐக்கிய நாட்டு சபையை மாற்றி அமைக்கணும், எங்களுக்கு இந்த 4 பேருக்கும் பர்மனெண்ட் மெம்பர்ஷிப் கொடுக்கணும் அப்படின்ற வாதம் உயர்த்தி கொண்டு வருகிறது. அதில் ஒவ்வொரு நாட்டுக்கும் அதுக்கு பக்கத்தில் இருக்க நாடுகள் எதிர்பார்க்கும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் நம்மளுக்கு கொடுக்குறதுக்கு எதிராக இருக்காங்க. அதுமாதிரி பிரேசிலில் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரிஸ் எதிராக இருக்காங்க. ஜெர்மனிக்கு அதே மாதிரி யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லாம் எதிராக இருக்காங்க. ஜப்பானுக்கு இந்த பக்கம் கொரியா, இந்த மாதிரி அவங்க சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள்லாம் அவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க சில காரணங்களை சொல்லி. அப்போது இந்த காரணத்துக்காக தான், அதாவது வீட்டோ பவரை பெறுவதற்காக, பர்மனெண்ட் சீட்டை வாங்குறதுக்காக, யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சிலில் பர்மனெண்ட் மெம்பர்ஷிப் வாங்குறதுக்காக இந்த 4 நாடுகளும் ஒன்றா சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணும் என்ற ஒரு உத்தேசத்தில், ஒரு ஆப்ஜெக்டிவில் உருவாக்கப்பட்டது தான் இந்த குரூப் ஆஃப் 4. இது எப்போ உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 2005 தான் உருவாக்கியிருக்காங்க. இது எதுக்காக உருவாக்கப்பட்டாங்கன்னா பிஸ்னஸுக்கெல்லாம் கிடையாது, பொலிட்டிக்கல் கோஆப்ரேட்டிவ் அலையன்ஸ். இது அதாவது இந்த அரசியல் அமைப்பு ஒத்துழைப்பு கூட்டமைப்பு, அரசியலில் ஒத்துழைக்கக்கூடிய ஒரு கூட்டமைப்பு, அலையன்ஸ்னால் கூட்டமைப்பு, கோஆப்ரேட்டிவ் ஒத்துழைக்கிறது, பொலிட்டிக்கல் அரசியல் ஒத்துழைப்பு கூட்டமைப்பாக உருவாக்கப்பட்டது தான் இந்த G4 அப்படின்னு சொல்கிறோம். பிரேசில், ஜெர்மனி, இந்தியா, ஜப்பான், இந்த 4 நாடுகளும் சேர்ந்து உருவாக்குனாங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம 4 டாபிக் பார்த்தோம். 4 டாப்பிக்கில் இந்த 4வது டாபிக் ஒரு ஜெனரல் நாலேஜாகவும் இடையில கேட்டால் எழுதுறதுக்காக மட்டும்தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. மற்ற G8ம் அதே மாதிரி G20யும் இன்டர்நேஷ்னல் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இதெல்லாம் நம்மளுடைய 14வது யூனிட்டில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ். இதை நீங்கள் தரவாக படிங்க. நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டில் நீங்கள் இது மூலமாக கிளியராக உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.